வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். போன முறை போட்டிருந்த வீடியோ உண்டு பெனிஃபிட் பற்றின வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் வந்து ஒரு சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏனெண்டா எனக்கு எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாமல் இருக்கு. போன முறை வந்து நீங்கள் ஓட்டிசம் பிள்ளைகளை வச்சிருக்கிற அம்மாக்களாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து டிஎல்ஏ எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். அது ஆல்ரெடி அது விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில். அடுத்தது வந்து டைரக்ட் பேமெண்ட் இல்லாட்டிக்கு ஷார்ட் பிரேக் எடுக்கலாம். ஆனால் சில கவுன்சில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே தரும். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து ஃபேமிலி ஃபண்ட் எடுக்கலாம். அது தவிர ப்ளூ பேஷ் அப்ளை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பஸ் பாஸுகள் இருக்குது, சினிமா கார்டுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேரர் அலவன்ஸ் இருக்குது. கேரர் அலவன்ஸும் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு 35 மணித்தியாலும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரர் அலவன்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எடுக்க முடியாது. அது கிழமைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. அதுக்கு மேலே உங்களோட சம்பளம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கேரர் அலவன்ஸ் எடுக்க இயலாது. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு குறைவாக எடுத்தாலோ இல்லாட்டிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலோ தாராளமாக நீங்கள் வந்து கேரர் அலவன்ஸ் வந்து எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேரர் அலவன்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஹெச்எம்ஆர்சிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணும். ஏனெண்டா அதுவும் வந்து ஒரு விதமான இன்கம் தான், எங்களுக்கு ஒரு வருமானம் மாதிரி. வருமானம்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் ஹெச்எம்ஆர்சிக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண வேணும். அந்த காசு உங்களோட பேங்குக்கு விழுந்த உடனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண வேணும். அது தவிர நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டில் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுலேயுமே நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாமண்டா, உங்களுக்கு டிசபிள் பிள்ளைகள் இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் டிஎல்ஏ எடுக்கிறீங்கண்டு உங்களுக்கு டிசபிள் பிள்ளை ஒன்று இருக்குதுன்ட்டு நீங்கள் சொன்னீங்கண்டா அவையில் என்ன செய்வினோம்டா டிசபிலிட்டி எலமெண்ட்டு ஒன்று பே பண்ணுவாங்க. அது தவிர நீங்கள் கேரர் அலவன்ஸும் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட்டில் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணும். கேரர் எலமெண்ட்டு ஒன்று பே பண்ணுவாங்க. யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிற ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நான் முதல் போட்ட வீடியோவிலையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்னென்ன பெனிஃபிட் எடுக்கலாமான்ட்டு. அதோடு சேர்த்து நீங்கள் இந்த கேரர் அலவன்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.